வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்திற்குரிய சித்ரா பௌர்ணமி தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாமா? இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி நன்னாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பாவங்கள் நீக்கி ஆயுள் செல்வம் அதிகரிக்க ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு நாளே போதுமான நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நன்னாள். இந்த வருடம் 2026 வருஷம் மே மாதம் 1 அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது. இந்த ஒரு மங்களகரமான நிகழ்வு அப்படின்றது நம்ம பாரம்பரியத்தில் ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்னாளில் யாரை நம்ம கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சிவபெருமானை நினச்சி வணங்கணும். அடுத்தது மரணத்தின் கடவுளான பகவான் யமனோட தெய்வீக பதிவாளரும் உதவியாளருமான பகவான் சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்படுது. இந்த நன்னாளில் இவங்க 2 பேரையும் இல்லாமல் இவரோட கூட முருகப்பெருமானையும் நம்ம நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆயுள் செல்வம் அதிகரிக்கிறதோட நம்மளோட பாவங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் இந்த நன்னாளில் என்னென்ன வழிபாடு முறை விரத முறை இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். பார்த்து அதுபடி நடங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் செல்வம் ஆயுள் விருத்தியாகும். பௌர்ணமி திதி என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30 அன்னைக்கு இரவு 9:12 ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மே 1 அன்று இரவு 10:52 நிறைவடையுது. இந்த பௌர்ணமி தினம் இதுதான் இந்த மணியில் தான் பௌர்ணமி ஆரம்பித்து பௌர்ணமி முடியுது. இந்த நன்னாளில் எப்படி நம்ம கும்பிடணும் அப்படின்னா, பகவான் சித்ரகுப்தரோட தெய்வீக அருளை பெறுவதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள், புனித சடங்குகள், தான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். முதல்ல புனித நதியிலையோ இல்லை புனித நீர்நிலையில் நீராடுறது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களையும் எதிர்மறை கர்மாக்களையும் கழுவி அகற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்கப்படுது. சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் ஒரு முக்கிய அம்சம் பகவான் சித்ரகுப்தரை வழிபடுறது தான். குறிப்பாக கேதுவின் தீய விளைவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வழிபாடை செய்கிறது மூலமாக அவங்களோட கர்ம கடன்கள் நீங்குது அப்படின்றது நம்பிக்கை. கிரகதோஷங்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகளை நீக்கவும் கர்ம சுமைகளை அகற்றவும் சித்ரகுப்தரின் ஆசீர்வாதங்களை மனமுவந்து வேண்டிக்கோங்க. இந்த நன்னாளில் கொழுப்பு, காரம் மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்து 24 மணி நேரமும் கடுமையான விரதம் மேற்கொள்கிறாங்க. இந்த சுய கட்டுப்பாடு, மனத்தெளிவு, ஆன்மீக கவனம், கர்ம தூய்மை வலுப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த நன்னாளில் தர்ம செயல்களும் தன்னலமற்ற சேவையும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட கடந்த கால தவறுகளை குறைக்கும் விதமாக இந்த மாதிரி நம்ம தான தர்மம் செய்கிறதுனால நம்ம நம்மளோட பாவத்தை குறைச்சிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு உன்னதமான செயல் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு படையல் அப்படின்னா நவதானியம் அப்படின்னு சொல்லப்படுது. 9 வகையான தானியங்கள் அல்லது உணவுப் பொருட்கள் கொண்ட ஒரு புனிதமான தயாரிப்பாக சொல்லப்படுது. இந்த படையல் செழிப்பு, வாழ்வாதாரம் எல்லாத்தையும், அதாவது 9 தெய்வீக சக்திகளின் தாக்கங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விரதத்தன்னைக்கு முதல்ல நீங்கள் புனிதமான நதியிலையோ ஏரியிலையோ, இல்லை அதெல்லாம் முடியாதுங்க நான் வீட்லேயே குளிச்சிக்கிறேன் அப்படின்னா, காலையில் அதிகாலையிலேருந்து ஆரம்பிங்க. தூய்மையான பாரம்பரிய உடை அணிந்து பூஜைக்காக ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து தெய்வீக ஆசீர்வாதங்களை வேண்டி நெய் விளக்கு ஊதிவத்திகளை ஏற்றுங்க. புனித மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்ரகுப்தரோட மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ஹ்ரீம் சித்ரகுப்தாய நமக அப்படின்ற மந்திரத்தையும், நமக்கே உரிய மந்திரம் சிவ மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லா கர்ம வினைகளும் நீங்கும். இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது நம்மளோட ஆன்மாவையே தூய்மைப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. விரத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைங்க. பழங்கள், பால் அப்படி இல்லை அப்படின்னா எது வேணாலும் நைவேத்தியமாக வைக்கலாம்.
விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கலாம். அப்படி இல்லை, இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பழம், பால் மற்றும் இலகுவான உணவுகளை மட்டும் எடுத்துக்கலாம். அது அசைவ உணவு எடுத்துக்க வேணாம். பூண்டு, வெங்காயம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். விரதத்தின் போது பக்தர்கள் பகவான் சித்ரகுப்தர் மற்றும் பகவான் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், நவதானியம் இதெல்லாம் வச்சு படையலுக்கு வைங்க. பாரம்பரியத்தை பொறுத்து சந்திர உதயத்திற்கு பிறகோ அப்படி இல்லைன்னா மாலை மங்கள ஆரத்திக்கு பிறகோ விரதம் நிறைவு செய்யப்படுது. பக்தர்கள் அதுக்கப்புறமேட்டு உணவு உட்கொண்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். பொதுவாக அரிசி, பழங்கள், பால் சார்ந்த இனிப்புகள் அடங்கிய ஒரு எளிய உணவை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் அனைத்தையும் சித்ரகுப்தரும் சிவபெருமானை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் செய்வார். தர்மத்தின் பாதை முக்திக்கு வழிவகுக்கும் அப்படின்ற நித்திய உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை அன்றைய நாளில் செஞ்சு சித்ரகுப்தரோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் பெறுவோமாக.